Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராகி மாவு பயன்படுத்தி எப்படி ரொம்பவே டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப், தேங்காய் 1 கப் துருவி எடுத்துர்க்கேன், sugar 1 கப், jaggery powder 1 கப், உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் நமக்கு வாட்டரோட ஹீட்டு. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். மாவு நல்லா கட்டிகள் விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் ஹீட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாவை அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ஜாகரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஜாகரி பவுடர் கொஞ்சமாக வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜாகரி பூவையும் தேங்காயும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டும் கொஞ்சமாக வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டு நமக்கு இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து கொழுக்கட்டை பதத்துக்கு நல்லா விரவி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டுனா லைட்டாக நம்ம ராகி மாவை வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மோல்டில் வச்சு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் 2 சைடும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ராகி மாவை அச்சுகளோட 2 சைட்லேயும் பிடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா மோல்டில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு இதை நம்ம நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நம்ம இதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும் மாவு வச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலே நமக்கு மோல்டில் இருந்து கொழுக்கட்டை நல்லா டீமோல்ட் ஆகி வரும். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இன்னொரு டிசைனில் இருக்க மோல்டுலையும் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம 2 பக்கமும் மாவை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மோல்டில் உள்ள டிசைனில் நமக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எக்ஸஸாக உள்ள மாவை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மோல்டு மேலே கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்தோம்னா நமக்கு மோல்டில் உள்ள டிசைனில் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சு செட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்லா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சா போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும், அதுவே நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ராகி மாவில் மற்ற ரெசிபிஸ் பண்ணுறதை விட இந்த கொழுக்கட்டை ரெசிபி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவோட டேஸ்ட்டு உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸோட இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த டிஷ்ஷை. நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ள ஸ்டஃபிங்ஸ் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்ம கொழுக்கட்டையிலேருந்து எந்த பக்கமே வெளியே வரல. ரொம்பவே சாஃப்டான ஸ்வீட்டான ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.